ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். ஓகே, ஆத்ம நண்பர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த குலசை முத்தாரம்மன் வாக்கு யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு நான் என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போனதில்லை. ஓகே, ஆனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு, இதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஒரு இது வருதுன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி தான் கேட்டிருக்கீங்க. ஆனால் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி அதுக்கான ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னா, அன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் எனக்கு கனவுல ஒரு காளி கோவில் வந்தது. அதில் ஒரு திருநங்கை ஒருத்தவங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசுக்கு இருக்கும். அவங்க காளிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 3 லேடிஸ் போயிருக்கோம். நான் ஒருத்தர், இன்னும் கூட 2 லேடிஸ் போயிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க இந்த ஒரு நார்த் இந்தியன் மாதிரி முக்காடு மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, அந்த லேடிஸ் மட்டும் என் கூட வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காளியம்மன் கிட்டேருந்து குங்குமம் எடுத்து அந்த திருநங்கை பூசாரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த 2 பெண்களுக்கும் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சோன்னு குங்குமம் இட்டு விட்டாங்க. எனக்கு குங்குமம் நெத்தியிலேருந்து தலை வரைக்கும் ஃபுல்லாக நிறைய குங்குமமாக அப்படி எனக்கு அந்த இதிலெல்லாம் வைப்பாங்கல்ல, நார்த் இண்டியன்ஸ்லாம் அந்த சத்து பூஜைக்கெலாம் வைப்பாங்க. அது மாதிரி எனக்கு லாங்காக நெத்தியிலேருந்து வகுடு வரைக்கும் அந்தளவுக்கு எனக்கு தலையில் உள்ள அந்த உச்சிக்குழி சொல்லுவாங்களே, அது வரைக்கும் எனக்கு வச்சு விட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் சிலிர்த்து எந்திரிச்சிட்டேன். நான் நினச்சேன், சரி ஒருவேளை அன்றைக்கி நம்ம இது போட்டிருந்தேன். நான் அன்றைக்கி தான் நம்ம முதல் பதிவு என்ன பதிவு, காஞ்சி காமாட்சியும் சமயபுரம் அம்மன் பதிவு தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒருவேளை ஏதோ கனெக்ட் ஆச்சு என்னன்னு தெரிலன்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி கமெண்ட்டில் நான் படித்து பார்த்தேன், குலசை முத்தாரம்மன் அப்படிங்கிறது ஒரு காளியோட ரூபந்தான், அங்கே திருநங்கைகள்லாம் பூஜை பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ எனக்கு அவங்க முன்னாடியே 3 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு இந்த பதிவை பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது உங்களுக்கு சிலருக்கு முட்டாள்தனமாக தெரியல நான் சொல்கிறது. ஆனால் அது நீங்கள் ஸ்பிரிச்சுவலி கனெக்டாக இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு அது அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்கள் கண் முன்னாடி 2 பைல் இருக்குது. ஃபர்ஸ்ட் பைல் பத்ரகாளி. ஓகே, பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். செகண்ட் தக்ஷிண காளி. ஓகே, பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் லாங் லைஃப். உங்களோட லாங் லைஃப்க்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இவங்க தருவாங்க, தக்ஷிண காளி. பத்ரகாளி உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸை அதிகப்படுத்துவாங்க. ஓகே, இவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பத்ரகாளிகிட்ட நீங்கள் கேட்டு பெற முடியாத விஷயம் அப்படின்றதே ஒன்று இல்லை. ஏன்னா இவங்க தாய்மை குணம் உள்ளவங்க. ஓகே, பார்க்குறதுக்கு தான் ருத்ரமா தெரிவாங்களே ஒழிய இவங்க ஒரு தாய்மையின் மறு உருவம், இரக்கத்தின் கருணையின் மறு உருவம். ஓகே, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. ஒரு நியாயத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, ஒரு சாமானியனை கூட சரித்திரம் படைக்க வைக்குவாங்க இந்த பத்ரகாளி. ஓகே, உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ட் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் பௌர்ணமி அமாவாசைகளில் இவங்களை வழிபட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த நேரத்தில் சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க இந்த பத்ரகாளி. ஓகே, இது பைல் நம்பர் 1. ஓகே, தக்ஷிண காளி. இவங்க பெருந்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இரக்க குணம், அதோட மறு உருவம் இவங்க. ஓகே, அதாவது
அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யறதுனால நீ கெட்டு போயிட மாட்ட, நீ வாழ்க்கையில இன்னும் நல்ல பெரிய இடத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் அட்லீஸ்ட் உங்களோட ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு ஒரு பலம் அளிக்கும். ஓகே, ஸோ ஒரு மோட்டிவேட். இப்போ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வந்து பணம், அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க போய் உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் வந்து குணமாயிருவீங்க, இதெல்லாம் இந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை, இதுக்கெல்லாம் மெடிசின்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஊக்கமான வார்த்தைகள் இருக்கு பாருங்களேன், அது மாதிரி ஒரு புண்ணியம் வந்து வேற எதுவுமே கிடையாது. அவங்க மனசளவுல அதுக்கு வந்து தயாராகிடுவாங்க. அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அன்பை வந்து அள்ளி தருவாங்க. ஓகே, ஸோ நீங்க இவ மேல அன்பா இருந்தீங்க அப்படின்னா அவ உங்களுக்கு இந்த உலகத்தையே உங்கள் காலடியில கொடுப்பா. ஓகே, இவங்க தான் தட்சிணகாளி. இவங்க வந்து பைல் நம்பர் 2. ஓகே, இப்போ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 உங்களுக்கு எந்த காளி ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்களோ அந்த காளியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியிருப்பீங்களா? ஓகே, வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பத்ரகாளியோட யாரை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த காளி அம்மனோட பிளெஸிங்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவங்களை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியாக தான் பார்க்க போறோம். ஓகே, இது காளியம்மன் பக்கத்துலேயே வச்சிடுறேன். இவங்களை வந்து நம்ம வந்து இவங்களை கடைசியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேரட் கார்டு ரீடிங்கே பார்க்கலாம். டேரட் டெக்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து காளியம்மன் வந்து எந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் கொடுக்க விரும்புகிறாங்க. ஓகே, உங்களுக்கு வருகிற ஆபத்துகளை முன்னாடியே சொல்கிறவங்க தான் இவங்க. ஓகே, அப்படியே அந்த ஆபத்தில் நீங்கள் வந்தால் கூட உங்களை காப்பாற்றுறவங்களும் இவங்க தான். ஸோ எந்த மாதிரியான உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த காளியம்மன் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்ப போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு காளியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜெய் காளி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ல. அப்படி இல்லைன்னா ஜெய் பவானி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க உங்களுக்கு, ஒரு புதியதான வாழ்க்கைக்கு நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைக்க போகுது. முடிவு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதியதான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க ரெடி ஆக போறீங்க. ஒரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு விலக போகுது. ஓகே, அந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புதிய வாய்ப்புகள் தான். 2 கார்டு வந்திருக்கு, எம்பரர் கார்டும் வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒரு வயதான ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவுவார். அது வந்து உங்க அப்பாவா இருக்கலாம். ஓகே, இல்லை உங்க மாமனாரா இருக்கலாம், இல்லை உங்க ஆஃபீஸில் ஒரு பாஸா இருக்கலாம். ஓகே, அவர் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போறாங்க. அவங்க பேர் சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கலாம், இல்லை மணிகண்டன் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, சூரிய நாராயணர் அப்படின்ற பேர் இருக்கலாம், சூரிய நாராயணன் அப்படிங்கிற பேர் இருக்கலாம், இல்லை நாராயணன் அப்படின்ற பேர் இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப வந்து அவருக்கு கோபம் வருமானா, பயங்கர வந்து கோபமும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு நியாயமாக பேசிக்கிறவர், நியாயமாக நடந்துக்கிறவர். அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் நியாயமானவர், ஆனால் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு கோபமானவர். ஓகே, அந்த மாதிரி ஒரு கோபத்தையும் சட்டுன்னு வெளிப்படுத்திடுவார். அதே நேரத்தில் அவர் எடுக்கிற முடிவுகளும் சரியானதாக தான் இருக்கும். ஸோ வந்து அவர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு காளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கேரளாக்கு போயிருக்கீங்களா? அங்கே வந்து கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க. பயங்கரமான சக்தி அவங்களுக்கு.
அவங்க மாதிரி வந்து ஒரு சக்தி உள்ள தெய்வத்தை நம்ம பார்த்ததே இல்லை. எந்த ஊர்ல எந்த வெளிநாட்டில் வெளியூர்ல இருந்தாலும் அவங்கள நினைச்சோம் அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒருத்தர் தான். அவங்களோட அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஓகே, இவங்க வந்து முன்னோர்களோட ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புதிய நல்ல விஷயம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக அந்த விஷயத்த செய்வீங்க அப்படின்றாங்க. அது உங்கள் குழந்தைகளோட பர்த்டேயாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது ஒரு திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, ஒரு நிலை கொள்ளாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒருத்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப சாணக்கியத்தனம் மிகுந்தவர். ஓகே, அவர்கிட்ட வந்து படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, இப்போ வந்து உங்கள் திருமணத்திற்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் மகளுக்கு அப்படின்னா ஒரு எல்லாம் அறிஞ்ச ஒரு மனிதர், எல்லாமே வந்து பொறுப்புகள் இருக்குது, அவர் வந்து அழகு அறிவு எல்லாத்துலேயும் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பையன் வந்து நல்லபடியாக உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை உங்கள் பொண்ணு படிச்சிட்ருக்கு, ரொம்ப நாள் டியூஷனுக்கு வந்து நல்ல ஒரு சாரே கிடைக்கல அப்படின்னா ஒரு அறிவாளி ஒரு டியூஷன் மாஸ்டர் உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு இல்லை உங்கள் பையனுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, டியூஷன் சரியில்லாமல் ரொம்ப நாளாக உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல மாஸ்டர் உங்களுக்கு வந்து டியூஷன் மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு வெகு விரைவில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து குலசை முத்தாரம்மன்ட்ட யாராவது வந்து ஒரு நீதி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான நீதி கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து நீதி தேவதை. ஓகே, அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக வந்து என்னோட பர்சனலாக வந்து அவங்க பவர்ஃபுல்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்கள பற்றி டீட்டெயில் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் கூகுளையும் பார்த்து சர்ச் பண்ணலை. நான் இதை பண்ண வந்துட்டேன். எனக்கு என்ன வார்த்தைகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குதோ நான் அதை அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அவங்க வந்து ஒரு நியாய தேவதை. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கான நியாயத்தை கண்டிப்பாக பெற்று தருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு கூட அது வேதனையாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒருத்தவங்க உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப நாளாக கொடுக்கல அப்படின்னா அவங்க கிட்டேருந்து எப்படி வரவழைக்கணுன்ட்டு காளிக்கு தெரியும். ஓகே, முத்தாரம்மனுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கி உங்கள் நேர்மையாக நீங்கள் உழைச்ச உங்களோட பணம் உங்கள் கைகளில் திருப்பி கிடைக்கும். அவங்க ஏமாற்றணும்னு நினச்சா கூட அவங்கள விடமாட்டா, கழுத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவா. நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து குலசை முத்தாரம்மன்ட்ட வேண்டிக்கோங்க. ஓகே, அதாவது யாராவது சொத்துல உங்களை ஏமாத்திருக்காங்க, உங்களை வந்து நயவஞ்சகம் பண்ணிட்டாங்க, இல்லை உங்களோட உறவுகளில் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அம்மாட்ட போய் ஒரு கோரிக்கை வைங்க. அம்மா வந்து உங்களுக்கு உடைய பனிஷ்மெண்ட்டை கொடுத்து உங்களுக்கான நியாயத்தை கண்டிப்பாக வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, அதாவது நியாயம் வாங்கி தரதுக்கு நேரங்காலம் நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு நேரம் காலம் நல்லா இருக்குது, உங்களோட கர்ம பதிவுகள் நல்லா இருக்குது, உங்களோட புண்ணியம் கர்மாவில் வந்து உங்களோட புண்ணியம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால் உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கன்னிராசி, மேஷராசி, சிம்மராசி சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஓகே,
உங்களோட ராகு கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ராகு வந்து இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அந்த நினைக்கிற டைமில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உங்களுக்கு யார் மூலமாவது வந்து உதவி செய்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஓகே, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சன் கார்டு. இதை விட என்னங்க வேணும்? சன் கார்டு வந்துடுச்சு. உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க போகுது. உங்கள் குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஓகே, நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு படி முன்னேற போகிறீங்க. செல்வம் வந்து உங்களுக்கு ஃப்ளோவாக கிடைக்க போகுது. பணவரவும் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து அம்பாள் வந்து கூடவே இருக்காங்க. ஓகே, இங்கேயும் சன் கார்டு, இங்கேயும் பாருங்கள் சன் கார்டு. ரெண்டுமே வந்து சன் சன் சன். ஓகே, சன் கார்டு இங்கேயும் வந்திருக்கு. ஸோ உங்களோட க்ரோத்து, உங்களோட வளர்ச்சியை யார் தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து உங்களோட தொழிலை முடக்கிறதுக்கு கூட யாராவது ஏதாவது செஞ்சுருக்கலாம். இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பை முடக்கணும்னு சொல்லிட்டு கூட யாராவது ஏதாவது செஞ்சுருக்கலாம். அதை வந்து இப்போ சூரிய ஒளி பட்டோன்னே எப்படி வந்து பனித்துளி எல்லாம் வந்து காணாமல் போயிடுதோ, அது மாதிரி அம்பாலோட கண் பார்வை பட்டதும் அந்த என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த கண் திருஷ்டினாலும் இல்லை வேறு ஏதாவது செய்வினை தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி கொடுப்பா அம்பா. ஓகே, லக்கு. ஓ சூப்பர், லக்கே உங்கள் பக்கம் தாங்க இருக்குது. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வெரி வெரி லக்கி. ஓ மை காட், சாரியட். அதாவது என்னென்னா சிவன் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்பாலோட அருளும் சிவனோட அருளும் சேர்ந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே பியூட்டிஃபுல் சோல்ஸ் தான். ஓகே, ஆனால் உங்களுக்கு அந்த அர்த்தநாரீஸ்வரரோட பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சில நேரம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அம்மா மேலே கோவப்பட்டிருப்பீங்க. அம்மா எனக்கு எதுவுமே செய்யலை, வந்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறா, ஆனால் எனக்கு வந்து நல்லதே செய்கிறதில்ல, நான் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் அவள் எனக்கு வந்து இறங்கி வர மாட்டேங்கிறா, எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து அப்படி இல்லை, அவள் எப்பயுமே உங்களோட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கவனமாக வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் யாருன்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட திறமைகள் வந்து உங்களுக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. இன்னும் மென்மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அபாண்டன்ஸ், செல்வம் வரப்போகுதுங்க. யாருக்கு லாட்ரி அடிக்க போகுதுன்னு தெரியல. யாருக்காவது வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லை நியூ இயருக்கு வந்து யாராவது கேரளா போனீங்கன்னா லாட்ரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து லாட்ரி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள், தூரமாக தான் போய் தான் வந்து வாங்கிட்டு வரணும். டிஸ்டன்ஸு, ஆமாம், பக்கத்துலேயே இருந்தால் கிடைக்காது. ஏதாவது ஒரு தூர பயணம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமையாக வந்து இருங்க. தனிமைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எல்லாருக்கூடையும் சேர்ந்து
சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இனிமேல் தனிமை லைஃப் உங்களுக்கு முடிய போகுது. சண்டை சச்சரவு தனிமை அதெல்லாம் முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து இனி வந்து நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட மெமரிஸ், அதாவது உங்களோட ஞாபகங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து திரும்பி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இனிமேல் சந்தோஷமாக இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் கர்ம வினையெல்லாம் தீர்ந்துருச்சு. இனிமேல் வந்து நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்க போகுது. அந்த மேஜிக்காக தருணத்தை நீங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 கார்டா? எஸ். உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரீடிங்ஸு. லாஸ்ட்டாக வந்து நம்ம காளி மாதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓ மை காட், கௌரி தேவி வந்திருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து கோழையாக இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து சிங்க மாதிரி, அதாவது ஒரு பக்கம் மான் மாதிரி ஒரு அமைதியான தோற்றத்தை இருந்தாலும் ஒரு மறுபக்கம் சிங்க மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு பெண்ணுக்குள்ளதான் வந்து சாந்தமான ஒரு குணமும் இருக்கு. அதே நேரத்தில் காளியம்மன் போல தீமைகளை, ஒரு தப்பான விஷயங்களை ஒரு யாராவது செய்யும் போது அதை டாலரேட் பண்ண முடியாம அவளே வந்து ஒரு சிங்க பெண்ணா மாறுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 2 ஒரு உருவங்களின் மொத்த உருவமாக தான் இந்த கௌரி தேவி வந்து காளியம்மனை காட்சியளிக்கிறாங்க. ஸோ வந்து நீங்க வந்து பயத்தை விட்டுட்டு தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தைரியமா மட்டும் இருங்க, ஏன்னா காளியோட பிள்ளை நீங்க தைரியமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தக்ஷிண காளி, இது வந்து பைல் நம்பர் 2. இதை யாரு வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த கார்டு தான் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். சஸ்பென்ஸ். ஓகே, ஒரு பெரிய விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க. ரொம்ப நாளா வந்து இந்த விஷயம் நம்மளால செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லா இருந்திருப்பீங்க. இப்போ வந்து அந்த விஷயத்தை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஆயத்தமாயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த விஷயத்த செய்ய போறீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்த நான் செஞ்சே தீருவேன் அப்படின்றீங்க. உங்களுக்கு தெரியும், அதை பத்தி நிறைய பேர் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த விஷயத்த தப்பா பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்க முன்னாடி பேசலனாலும் பின்னாடி பேசுவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த விஷயத்த நீங்க செய்ய போறீங்க. ஒரு குருட்டு தைரியத்துல செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து நீங்க வந்து ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயமா கூட அது இருக்கலாம். ஓகே, புதுசா நீங்க யூடியூப் ஒரு vlog சாலு பண்ணலாம்னு எனக்கு என்ன சொல்றது, புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே,
இல்லை நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணலாம். இல்லை ஒரு சாரீஸ் சுக்ரன் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு பொட்டிக்கு வைக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ? ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் வருது. ஸ்ரீன்னு சொல்லி இல்லை லக்ஷ்மி அந்த மாதிரி வந்து பொட்டிக்கோ இல்லைன்னா ஒரு சாரீ சென்டரோ ஏதோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க போல் தெரியுது. மகாலட்சுமி, ஜெயலக்ஷ்மி, லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, ஓகே, ஸ்ரீவித்யா, அந்த மாதிரி ஏதோ ஒரு நேமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கூட நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் கூட நீங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பிரதரோ யாரோ வந்து ஒரு பையன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. ஓகே, அதை வந்து நீங்கள் கொண்டாட போகிறீங்க அந்த விஷயத்தை வந்து. இல்லை ஒரு சிலர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட யாராவது உங்களுக்கு முக்கியமானவங்களை கூப்பிட்டு கூட நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஓகே, இல்லை வந்து ஒரு சில பேர் வந்து வீடு வாங்கி பால் காய்ச்சலாம். ஓகே, கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இல்லை ஒரு இடம் வாங்கி பூமி பூஜை பண்ணலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயமான அது. ஓகே, அதை வந்து நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து நீங்கள் லாபம் ஒரு ஆதாயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களோட மூத்த சகோதரர் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த தொழில் மூலம் வருமானம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் வந்து பேட் கமெண்ட்ஸ் என்ன வந்தாலும் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறாமல் நீங்கள் உங்களோட எய்மை நோக்கி மட்டுமே போக போகிறீங்க. ஓகே, அதனால் கொஞ்சம் பிடிவாதம், ஈகோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருவரை போய் மீட் பண்ணி கூப்பிட போகிறீங்க. ஓகே, அவங்க வந்து உங்களை தள்ளி விடுறதுக்கு கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்கள போய் கூப்பிட போகிறீங்க. அதாவது ஒரு அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூட கூப்பிடலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது நினைக்காம கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, குடும்பத்தில் ஒருத்தர் நான் கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூப்பிட போகிறீங்க. ஏன்னா சிவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அதை கடவுள் பார்த்துக்கட்டும், நான் வந்து கரெக்டாக வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் ஏன் பயப்படணும், நான் வந்து எதுவும் தப்பு செய்யலை, ஸோ கடவுளுக்கு நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், அவங்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, சாவி ஏதோ ஒன்று புதுசாக திறக்க போகிறீங்கங்க. அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு உங்கள் லைஃப்பில். அது வந்து ஓகே, புதுசாக ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று தொடங்க போகிறீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு திருப்பி சொல்கிறாங்க. அதுக்கு காளியோட அருள் பரிபூரணமாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாயா அப்படிங்கிற நேம் வருது. உங்களோட நேம் வந்து மாயாவா, இல்லை மாயான்னு சொல்லிட்டு பொட்டிக் திறக்க போகிறீங்களா, இல்லை ஷாப்போட நேம் மாயாவா? வாவ், விஷ் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்கங்க. உங்களோட கனவுகள்லாம் வந்து பரிபூரணமாக நல்லபடியாக சந்தோஷமாக நிறைவேற போகுதுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. அதுக்காக வந்து பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுக்குறாங்க அம்மா. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்க போகிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. ஓ மை காட், மூன். ஓகே,
உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. ஓகே, டைமில் நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பௌர்ணமி சில பேருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஆகலாம். ஓகே, பௌர்ணமி பூஜை பண்ணுறவங்களா இருப்பீங்க நீங்கள். காளிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுறவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஓகே, திருக்கடையூர் அபிராமி அம்மனை கூட உங்களுக்கு பிடிக்கலாம். ஓகே, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். ஓகே, பௌர்ணமி பூஜையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பூஜையாக இருக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் கிட்ட போய் ஒரு பூஜை பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த பிஸ்னஸ் புதுசாக தொடங்கலாம். ஓகே, இல்லை அந்த பிஸ்னஸ் நேம் கூட சந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு பேராக இருக்கலாம். ஓகே, மதின்னு வரும் இல்லையா, சந்திரன், மதி, ரோஹிணி, அந்த மாதிரி ஸ்டார்ஸோட நேம் கூட இருக்கலாம். இல்லை நட்சத்திரங்களோட நேம் இருக்கலாம். இல்லை நீலா பொட்டிக் அப்படின்னு யாராவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? உங்களோட அதாவது குழந்தையிலேருந்து அந்த ஆசை இருந்தது உங்களுக்கு, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ஆசை வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அந்த ஒரு பழைய நினைப்புகள் இருக்கும் இல்லையா, தேவையில்லாத நினைப்புகள், அதெல்லாம் வந்து கற்பனை, அவங்க எப்படி சொல்லுவாங்களோ இப்படி இவங்க சொல்லுவாங்களோ அப்படின்ற அந்த கற்பனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து போயிட்டே இருங்க அப்படின்றாங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களே நீங்கள் மைண்டிலவையும் சரி, இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இடம் விட்டு இடம் மாறுங்க. ஏதாவது வேறு ஒரு இடத்துல கூட நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் இல்லையா, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட மாற்றலாம் உங்களோட பிஸ்னஸை. ஓகே, பாண்ட், ஒரு உங்களுக்கும் அம்பாளுக்குமான ஒரு அன்பு வந்து ஒரு இதயபூர்வமான அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேலன்ஸ் பண்ணிட்டு போங்க லைஃப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அந்த நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதோட பிஸ்னஸோட இது வந்து க்ரோத், கண்டிப்பாக க்ரோத்தை பார்க்கும், ஒரு வளர்ச்சியை பார்க்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட வந்து கரெக்டாக பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசிடுங்க. அதே மாதிரி தேவையில்லாமலும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ஐடியாவை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க. நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளான்ஸை வந்து முதையே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ அதை வந்து மற்றவங்க கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களை பின்னிழுக்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. சொன்னீங்கன்னா அந்த விஷயம் வந்து டிலே ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையுமே அந்த விஷயத்த பகிராதீங்க. நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பகிர்ந்துக்கலாம்ன்றாங்க. உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து குருகுலா அப்படிங்கிற ஒரு அம்மன் கார்டு வந்திருக்கு. இது வந்து உங்கள் பூர்வ ஜென்ம பலனை குறிக்கிறது. ஸோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சதுனால அம்பாள் வந்து உங்களுக்கு இந்த நல்ல நேரத்தை உருவாக்கி தந்திருக்கா. ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கான நேரத்தை நீ உருவாக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.